டோட்டல் நம்ம பிடிச்சது 1.5 kg மெத்தம்பெட்டமின். ஸோ அந்த 1.5 kg மெத்தம்பெட்டமின் டிஃப்ரெண்ட் வேல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டா we can tell that அது சில கண்ட்ரீஸ்ல ஒரு 4-5 கோடி தான் இருக்கும், சில கண்ட்ரீஸ்ல 1 கோடி. அப்ராக்சிமேட்டா நம்ம we can say that 1 crore per kg சொல்லிக்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.5 கிலோ மெத்தாம்பெட்டமின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராமநாதபுரம் பஜார் காவல் நிலைய போலீசார் மேற்கொண்ட சோதனையில் இந்த போதைப் பொருள் மற்றும் அதனை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சில மூலப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த வழக்கின் முன்னேற்றம் குறித்து ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் பஜார் காவல் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: தமிழக அரசின் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் போதைப் பொருள் தயாரிப்பு, கடத்தல் மற்றும் விற்பனையை தடுக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. போதைப் பொருள் எங்கிருந்து வருகிறது, யார் தயாரிக்கிறார்கள், யார் விநியோகம் செய்கிறார்கள் என்பதை முழுமையாக கண்டறிந்து வலையமைப்பையே ஒழிக்கும் நோக்கில் விசாரணை நடைபெற்று வருகிறது என்றார். இந்த வழக்கில் சாகுல் ஹமீது, முகமது ஆலிம், முகமது ஜமீன், ஷேக் மைதீன் உள்ளிட்ட மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் போதைப் பொருள் தயாரிப்பிற்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்கியதாக கூறப்படும் சென்னையைச் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனுடன் கேரளாவைச் சேர்ந்த 2 இந்த வலையமைப்புடன் தொடர்புடையவர்களா என்பது குறித்தும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். போதைப்பொருள் விற்பனை, கடத்தல் அல்லது சட்டவிரோதமாக வைத்திருப்பது போன்ற குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல் கண்காணிப்பாளர் எச்சரித்தார். மேலும் போதைப்பொருள் குற்றங்களில் சிக்குபவர்களின் எதிர்காலம் கடுமையாக பாதிக்கப்படும். அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்புகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு வாய்ப்புகளை அவர்கள் இழக்க நேரிடும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப் பழக்கம் உடல் நலத்தையும் ஆயுட்காலத்தையும் கடுமையாக பாதிப்பதாகவும், குறிப்பாக இளைஞர்கள் இதுபோன்ற பழக்கங்களில் இருந்து முற்றிலும் விலகி இருக்க வேண்டும் என்றும் அவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதே நேரத்தில் போதைப்பொருள் தயாரிப்பு, கடத்தல் அல்லது விற்பனை தொடர்பாக பொதுமக்கள் வழங்கும் தகவல்கள் முழுமையாக ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும், போதைப்பொருள் இல்லாத ராமநாதபுரம் மாவட்டத்தை உருவாக்க பொதுமக்கள் காவல்துறைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தொடர்புடையவர்கள் யாரேனும் உள்ளனரா என்பது குறித்தும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.